ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நான் 3/4 கப்பு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த குக்கரில் போட்டுக்கோங்க. கூடவே நான் 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு துண்டு காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே போட்டோம்னா குழம்பு இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்க நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுக்குதோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரும் வரைக்கும் வேக விடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி அதில் இந்த அளவுக்கு புளியை போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கோங்க. நான் குழம்பு செய்ய நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம குழந்தைகளுக்கு தனித்தனி வெஜிடபிள்ஸில் பொரியல் பண்ணி கொடுத்தா அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெண்டைக்காய், கத்தரிக்காய், வழுதனங்காய், முருங்கைக்காய், புடலங்காய், அப்படி எல்லா பூசணிக்காய், எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கேரட்டு போடலாம். உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. இனி புளித்தண்ணியை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் இனி நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வச்ச குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த பருப்பை ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் காய்கறி ஆட் பண்ணலாம். கூடவே நம்ம மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இனி 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி குக்கர் மூடி போட்டு 1 விசில் வரும் வரைக்கும் வேக விடலாம். 1 விசில் வந்தாச்சு. இனி ஏரெல்லாம் போயாச்சு, திறந்து பார்க்கலாம். இனி இதில் ஒரு பப்படம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இனி இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை போட்டுக்கோங்க. இனி இதில் தாளிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இனி இதை நம்ம சாம்பாரில் ஊற்றலாம். சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.